துபாயில் ஈரானிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இடைமறித்து தடுத்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தடுப்பு நடவடிக்கையின் போது விழுந்த சிதிலங்கள் கார் மீது விழுந்ததில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்தார். ஈரானின் ஏவுகணை மற்றும் ட்ரோன் அச்சுறுத்தல்களுக்கு அமீரக ராணுவம் பதிலடி நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பாதுகாப்புத்துறை அமைச்சகம் தெரிவித்தது. வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறித்து அளித்ததன் காரணமாக துபாய் நகரின் பல பகுதிகளில் வெடிப்புச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. மேற்காசிய பகுதியில் நிலவும் போர் பதற்றம் அதிகரித்திருக்கும் நிலையில் ஈரான் ஏவிய 16 பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் 15 ஏவுகணைகள் வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அழிக்கப்பட்டதாகவும் 1 கடலில் விழுந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. வளைகுடா பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்ததால் பஹ்ரைன் தலைநகர் மனாமாவிலும் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் மேற்காசிய போர் சூழ்நிலை காரணமாக துபாய் விமான நிலையத்தில் சில விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துபாய் விமான நிலையத்தில் ஒரு வாரமாக நிறுத்தப்பட்டிருந்த விமான சேவை படிப்படியாக தொடங்கப்பட்டுள்ளது. துபாயின் விமான நிலைய எல்லைக்குள் அனுமதியின்றி ட்ரோன்கள் பறந்ததால் பாதுகாப்பு கருதி விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டன. இந்நிலையில் தற்போது வான்வழி சரி செய்யப்பட்டு விமான போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது. பயணிகள் தங்களது அட்டவணையை விமான சேவை நிறுவனங்களுடன் சரிபார்த்துக் கொள்ள துபாய் அரசு அறிவுறுத்தியுள்ளது.